பாருங்களேங்க, இந்த பூனைக்குட்டிய எது மேலே ஏறி உட்காந்துருக்குதுன்னு. மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்குதுங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் எங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு போயிருந்தோங்க. அப்போ இந்த வரத புயல் வந்தது பார்த்தீங்களா? அப்போ தண்ணியெலாம் வந்து அங்கங்கே அப்படியே சிந்தி கிடந்ததா, வீட்டை சுற்றி தண்ணியாக கிடந்தது. அப்போ பார்த்தா ஒரு முள் செடிக்குள்ளேருந்து, எங்கள் வீடு வந்து சுற்றி மரமாக இருக்கும், அங்கே ஒரு முள் செடிக்குள்ளேருந்து ஒரு குட்டியோண்டா கருப்பாக எலி மாதிரி ஒன்று வந்தது. தண்ணியில் நனைஞ்சி பாவம் போல் அப்படி நைஸாக வந்தது. உடனே நான் என்னவா இருக்கும், இவ்வளோண்டா வருது, வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டு இருந்தது, என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா பூனைக்குட்டி சின்னோண்டு கருப்பாக. உடனே அதை பார்த்த உடனே பாவமாக இருந்தது. ஐயோ, தண்ணியில் அடிச்சுட்டு வந்துருச்சு அவளுக்கு, அதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அதுக்கு ஒரு நெத்திலி கருவாடும் பாலும் கொடுத்தேன்னா பாலை குடிக்கல, பயப்படுது. நெத்திலி கருவாடை தூக்கிட்டு ஓடியே போயிடுச்சு. போன உடனேவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்தது. என்ன அதுக்குள்ளேயுமா சாப்பிட்ருச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு கருவாடு கொடுத்தேன்னா எடுத்துக்கிட்டு ஓடிச்சு. உடனே என்ன அது ஓடுது அப்படின்னு பார்த்தா அங்கே இதை விட சின்னதுங்க, ஒரு ஆரஞ்சு கலரில். அப்படியே பார்த்த உடனே எனக்கு பாவமாக இருந்தது. சரி அப்படின்னு கூட்டி வந்து வீட்டுக்குள்ளே டேபிள் மேலே, டேபிளுக்கு அடியில் கொஞ்சம் இடம் இருந்தது, அதில் கொஞ்சம் போட்டு விட்டேன்னா இங்கே வா வானே வரல. அப்புறம் பிடிச்சி கொண்டு வந்து போட்டு விட்டுட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக பாலெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே கொண்டு வந்து போட்டோமா, எங்கள் வீட்லேயே அப்படியே தங்கிடுச்சுங்க. அது ஒன்று பேர் கருவண்டு, ஒன்று பேர் வந்து பொம்மை. அழகாக சின்னோண்டு அழகாக இருக்கும், ஆரஞ்சு கலரில். அதுக்கு பேர் பொம்மைன்னு வச்சுருந்தா எங்கள் பாப்பா. அந்த கருப்புக்கு பேர் கருவண்டுன்னு வச்சுருந்தாங்க. அப்படி சுட்டி சேட்டை பண்ணோம், பயங்கரமாக பண்ணோம். அப்புறம் அதுங்க குட்டி போட்டு நிறைய பெருக்கி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நினச்சோம் அப்பா பூனைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது. எப்படின்னு தானே கேட்குறீங்க? அது எப்படிங்க பூனை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்? அதுவே சாப்பாடு கட்டி தான் வந்து உட்காந்துருக்கும், அது எப்படி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, நாங்கள் போய் கொய்யா மரத்துக்கு அடியில் பார்த்தா புத்து எங்கள் உயரத்தில் இருக்குது. சுற்றி இது பாம்புங்க. எல்லாரும் அந்த வீட்டுக்கு போன புதுசில் அந்த வீட்டுக்காக போனீங்கன்னாங்க. நாங்கள் உடனே என்னவா இருக்கும் இந்த வீட்டில், யாரும் செத்துக்கிட்டு போயிட்டாங்களா, நம்மளை என்ன பேய் பிசாசு துரத்த போகுதா அப்படின்னு நினச்சோங்க. கேட்ட சொல்ல மாட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணோம், சரி போகுது விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அப்புறம் அந்த தண்ணி வந்தால் அந்த எங்கள் வீட்டு முன்னாடியே பெரிய காவா, அந்த தாங்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏரிக்கு போகிற வழி, தண்ணி போகிற வழி, அதில் அப்படியே பாம்பாக இருக்குது. கூப்பிட்டு காமிக்கிறாங்க, இங்கே ஒரு பாங்கு, அங்கே ஒரு பாம்பு அப்படின்றாங்க. கேட்டு இருக்குது பாருங்க, கதவை திறப்ப பாருங்க, அந்த கேட்டு மேலே பாம்பு. நம்ம பார்க்காம திறந்துருந்தோன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளிடும். அப்படி இருந்ததா. இந்த பூனைங்க என்ன பண்ணுச்சுங்க, குட்டி போட்டு ஒரு 5-6 குட்டி போட்டிருந்துச்சு. அடுத்த ஒரு ரவுண்டு, ஒரு முதல்ல 4 போட்டிருந்தது, ரெண்டாவது ஒரு 3, அப்படியே ஒரு 7ன்னு ஒரு 10-12 பூனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பூச்சி, ஒரு கரிப்பம்பூச்சி, ஒரு பல்லி எதையுமே விடாதுங்க. அது பாட்டுக்கு விரட்டிக்கிட்டே ஓடிடுங்க. ஒரு பெரிய பாம்பு வாசலாண்ட படுத்து கிடக்கு. சண்டைங்க பூனைக்கும் பாம்புக்கும். பாருங்களேன், நம்ம கீரி பிள்ளையும் பாம்பு தானே சண்டை போடணும்னு பார்த்துருக்கோம். பூனைக்கு பாம்பு பயப்படுங்க. அந்த புத்தெல்லாம் கலைச்சி அந்த புத்துக்குள்ளே இருக்கிற அந்த மண் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, புத்தில் பாம்பு இருக்காது, கரையான் தான் இருக்குன்னுவாங்க. ஆனால் அதை சுற்றி குட்டிங்க நிறையா. எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, எங்கள் குழந்தையெல்லாம் இந்த பக்கம் விடாதீங்க அப்படின்னாங்க. ஏன் என்ன இந்த வீட்டுக்கு வந்தியான்னு கேட்குறாங்க. ஏன் இங்கிட்ட விடாதீங்க என்ன அப்படின்னா, இல்லைங்க பாம்பு நிறைய அலையும், எங்கள் கூரை மேலெலாம் ஏறி வந்துடும் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னா, நாங்களே பார்த்துருக்கோங்க நிறையா. அப்போ இந்த பூனைங்க தான் எங்களை பாதுகாத்துச்சு. அதுவும் காவாவா, அந்த தாங்கல்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய ஏரிக்கு போகிற வழி, அந்த தண்ணி புல்லு எலிங்க, ஒவ்வொன்றும் பெருசாக பெருச்சாளியிலேருந்து எல்லாமே அப்படியே வரும். இந்த பூனைங்க தாங்க எலி வர விடாது, ஒரு பல்லி இருக்க விடாது, ஒரு பாச்சா இருக்க விடாது. அவ்வளோ அழகாக எங்களை பாதுகாத்துக்குச்சு. அதுக்கு மிஞ்சி போனால் என்ன பண்ணுவோம், அந்த நெத்திலி கருவாடு வாங்கிட்டு வந்து போடுவோம், அந்த மீன் தலை இருக்குல்ல அது வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம், பால் கொடுப்போம், கொஞ்சம் தயிர் சாதம் கொடுப்போம். அவ்வளோதாங்க. அதுக்கு தினமும் ஒன்று ஒரே நேரத்தில் எல்லாம் இல்லை, தினமும் நம்மளால் முடிஞ்சது. அப்புறம் அதுங்க போய் அங்கிட்ட சாப்பிட்டுட்டு வந்துருங்க. எங்கள் வீட்டில் நாய் இருந்தது, அதுக்கு சோறு கொடுக்கும்போது மாடியிலேருந்து கத்தோன்னே எல்லா பூனைங்களும் பகலில் மேய போயிடுங்க. அப்படியே கூப்பிட்டோடனே ஓடி வருங்க, சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். அப்போ நான்லாம் நினச்சேன்,
சரி இதுக்கு உதவி செய்கிறோன்னு இல்லைங்க. அதுதான் நமக்கு செஞ்சுருக்கு பார்த்தீங்களா? கடவுள் எந்த வழியிலலாம் நமக்கு உதவி செய்கிறாருன்னு. பாம்பு வீடுன்னு தெரியாமல் போய் உள்ளே உட்காந்துட்டு எல்லாம் பேயின்னு நினச்சோம். பேயும் தான் அப்படியே மேலே இருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மரத்தில் ஒருத்தவங்க தூக்கு போட்டு செத்துட்டாங்கங்க. பின்னாடி கொலுசு சத்தம் கேட்குது, இங்கிட்டு சத்தம் கேட்குது, நடக்கிற சவுண்டு கேட்குதுங்கன்னு மேலே பக்கத்து வீட்டுக்காரங்க மாடியிலேருந்து சொல்லுவாங்க. போய் போய் இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்ட்டு. அப்புறமா என்ன என் பையன் கூட சொன்னான், ஜன்னல் மேலே உட்காந்துருந்ததுமா 4 விரல் இல்லை அப்படின்னா. டேய் போட அந்த பக்கம் அப்படின்னேன். அப்புறம் கடைக்கு போனால் அந்த அண்ணன் சொல்கிறாங்க, ஆமாம் அந்த ஆளுக்கு அடிபட்டு 4 விரல் இருக்காது அப்படின்னு சொன்னார். உடனே எனக்கு பயம் வந்துருச்சுங்க. ஆனாலும் பூனை நாய் இருந்ததா எங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிருச்சுங்க. இப்படியே போனால் எப்படி? பாடுறேன் கேளுங்க. தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, பெத்த தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, நண்பனை போல் தினம் தினமும் பேசி பேசி மகிழ்ந்தவரே, நண்பனை போல் தினம் தினமும் பேசி பேசி மகிழ்ந்தவரே, அடைக்கலமா என்னை சுத்தி வேலி அடைத்தவரே, அடைக்கலமா என்னை சுத்தி வேலி அடைத்தவரே, பெத்த தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே, பெத்த தாயை போல மார்போடு அணைத்து கொண்டவரே, தந்தையை போல் தோள் மேல் என்னை சுமந்து சென்றவரே. அப்படி இருந்ததுங்க. பாருங்களேன், நம்ம அதுக்கு உதவி செய்கிறோன்னா அது நமக்கு உதவி செஞ்சுருக்குது. அது தெரியாமலே பூனை நாய் நம்ம அடித்து பத்துறோங்க. இப்போ கேமராலாம் வச்சுருக்காங்களா வீட்டில்? அது எப்படி திருடன் வந்து களவான்ட்டு போனதுக்கு அப்புறம்தான் அந்த கேமராவை பார்த்தா, ஐயோ ஆமாம் திருடன் வந்திருக்கான் வரல அப்படி சொல்லுவாங்கங்க. ஆனால் நாய் இருக்குது பாருங்களேன், அது என்ன செய்யும்? திருடன் வரும்போதே நம்ம அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துரும். இல்லை குலைக்கிற சவுண்டு கேட்டு நம்ம போய் எந்திரிச்சு போய் என்னன்னு பார்ப்போம். அப்போ உடனே பிடிச்சி கொடுத்துரும். ஊர்லெல்லாம் அப்படி தான். நாய் வளர்த்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். பூனை வளர்ப்பாங்க. பூனைன்னா எலி பாம்பு இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்களாங்க, நம்ம அவங்களையும் வாழ வைப்போம், நம்மளும் வாழ்வோம். அதுக்கு நீங்கள் ஒரு வேளை சோறு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தான் உயிரையே தியாகம் பண்ணுங்க. நம்ம யாருக்காகவும் ஒருத்தருக்காண்டி உயிரை கொடுக்க மாட்டோம். ஆனால் அதோட வாழ்க்கையில் நமக்கு சின்ன உதவி நம்ம அதுக்கு செஞ்சோன்னா அது தான் உயிரை கூட பணியை வச்சு நம்மளை காப்பாற்றுங்க. அப்படி தாங்க அந்த பாம்புக்கிட்ட இருந்து அந்த பூனை எங்களை காப்பாற்றுச்சு. குட்டி குட்டியும் வச்சுருக்குது, சின்ன சின்ன குட்டி வச்சுருக்கு. எனக்கு பயமாக இருக்குது. பாம்பு அதுவும் சண்டை போடுது. எனக்கு பயமாக இருக்குது. பாப்பா இங்கே வந்துரு வந்துரு வந்துருன்றேன். அது ஒன்று சீருது, விஷத்தை துப்புது. ஆனால் அவ்வளோ நேரம் சண்டை போட்டுட்டு அந்த விஷம்லாம் கண்ணில் பட்டிருக்கோம்ல, கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகலாமா அப்படின்னா, கடிச்சிருக்குமானா பாம்பை கொன்னே போட்டுருச்சுங்க. அது நார் பிச்சு தூர போட்டுருச்சுங்க. போய் இந்த பாம்புக்கு கடிச்சா ஒரு ஒரு இலை இருக்கும் பார்த்துருக்கீங்களா, கசப்புங்க. வேப்பலையை விட பயங்கரமாக கசக்கும். எங்கள் பாட்டி பாம்பு கடிச்சா வைத்தியம் பார்ப்பாங்க. அதுக்கு அந்த இலையை எடுத்துகிட்டு வந்து அரைச்சி அதில் கட்டுவாங்க. அது கூட ஏதோ சேர்ப்பாங்க, எனக்கு தெரியல. அவங்க சித்த வைத்தியம்னால நான் சின்ன பிள்ளை, எனக்கு அவ்வளோவா தெரில. அதை வச்சு கட்டுவாங்க. இந்த பூனை அந்த செடியில் படுத்து உருளுதுங்க. அப்படியே உண்டு எந்திரிச்சு அந்த விஷத்தை அதுவே எடுத்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகல, எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. பாருங்களேன், அதுவே மருத்துவர். அதுக்கு தானே வைத்தியம் பார்த்துக்குச்சுங்க. அதுக்கு அடிபட்டால் கூட பாருங்களேன், அந்த நாக்கை வச்சு அது நக்கி சரி பண்ணிடும். அப்படி இருக்கும் பாருங்களேன். அதுதான் பூனை தூய்மையானதுங்க. அது குடித்த தண்ணி கூட ஏதோ சொல்லுவாங்க, நல்லா அது சுத்தமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே ஊரு கரிப்பாம்பூச்சோ பல்லியோ எலியோ அந்த வீடு தனியாக ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி ஒரு காவாவண்டை இருக்குங்க. ஏதோ அவசரத்தில் நான் எங்கள் வீட்டில் கொண்டு போய் போட்டார். அதுக்குள்ளே நரகத்தில் போட்ட மாரி தான். பயமாக இருக்கும், நைட்டான பயமாக இருக்கும், பகலான பாம்பாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து எங்களை மீட்டு எடுத்துகிட்டு வந்தது கடவுள் ஒருத்தர். இன்னொன்று அவர் அனுப்புன அந்த பூனைங்க பாதுகாத்தது. அப்புறம் குடிகாரங்களாம் நிறைய பேர் வருவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றினது எங்கள் நாய். அவன் பேர் ஜாக்கி.
அவன் கொரோனால இறந்து போயிட்டான். அவன் இல்லை. அதுக்கு பதில் தான் இப்போ தெருநாய்ங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவேன். அவன் அடிபட்டுருச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு பணம் கொடுப்பேன், செலவு பண்ணுவேன். பாருங்களேன், மனுஷங்களை பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக. இங்கிட்டு வாங்கிட்டு அங்கிட்டு போய் நம்மளை பற்றியும் ஒரு மாதிரி பேசுகிறாங்களா, அது நமக்கு பிடிக்கவே இல்லை. இதுங்களுக்கு பேச தெரியாது பாருங்களேன். அதுக்காண்டி அன்பு மட்டும்தான் செலுத்தும். நீங்களும் இந்த மாதிரி உயிர்களுக்கு உதவி பண்ணுங்க. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாய்.